என் பெயர் கயல்விழி. எனக்கு 17 வயது. நான் இப்போது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளேன். எனக்கு மேல் படிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் என் அப்பா என் படிப்புக்கு எதிராக இருந்தார். நான் அம்மா மற்றும் மாமாவிடம் நான் தொடர்ந்து படிக்க விரும்புகிறேன், எனவே தயவு செய்து நீங்கள் இருவரும் எனக்கு உதவுங்கள், என் அப்பாவை சம்மதிக்க வையுங்கள் என்று கூறினேன். அம்மா தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தாள். ஆனாலும் அப்பாவும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இன்றைய காலத்தில் கல்லூரிகளில் படிப்பை விட காதல் அதிகமாக நடக்கிறது என்று அவர் கூறினார். அப்போது என் மாமா அப்பாவுக்கு புரிய வைத்து, நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன், படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவேன் என்று எனக்கு உத்தரவாதம் அளித்தார். அதற்கு பின்தான் என் அப்பா நான் கல்லூரிக்கு செல்ல சம்மதித்தார். கயல்விழியின் பொறுப்பு இன்று முதல் உன்னுடையது என்று மாமாவிடம் கூறினார். அவள் ஏதாவது தவறான காரியம் செய்தால், இந்த வீடு மற்றும் குடும்பத்திற்கு களங்கம் ஏற்பட்டால் கயல்விழி மட்டுமல்ல, நீயும் பாதிக்கப்படுவாய் என்று கூறினார். அதற்கு மாமாவோ, நீ கவலைப்பட வேண்டாம், நான் கயல்விழியின் ஒவ்வொரு செயலையும் கண்காணிப்பேன் என்று அப்பாவிடம் கூறினார். மாமாவின் மனதில் என்ன இருக்கிறது, அவர் ஏன் எனக்கு இவ்வளவு ஆதரவு தருகிறார் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், என் மாமாவுடனான நட்பு இவ்வளவு தூரம் செல்லும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. பிறகு சில நாட்களில் மாமா என்னுடன் வந்து என் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுக் கொடுத்தார். முதலில் நான் முழு மனதுடன் படிக்க ஆரம்பித்தேன். கல்லூரியில் யாருடனும் அதிகம் பழகவில்லை. கல்லூரியில் என்ன நடந்தாலும் நான் வீட்டிற்கு வந்து இரவில் மாமாவிடம் கூறுவேன். மாமாவும் என்னுடன் மிகவும் நெருக்கமாக பழகினார். ஆனால் அவர் சில நேரங்களில் என்னை விசித்திரமான கண்களால் பார்ப்பது போல் எனக்கு தோன்றியது. ஏனென்றால் என் அத்தை கிராமத்தில் வசித்து வந்தார். மாமா வேலை காரணமாக எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். பிறகு கல்லூரியில் எனக்கு ஒரு பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது. அவருடன் நட்பு கொண்ட பிறகுதான் என் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. ஏனென்றால் அவளுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது என்று அந்த தோழி எனக்கு கூறினாள். ஒரு நாள் அவள் தன் வருங்கால கணவரை எனக்கு அறிமுகப்படுத்தினாள். எங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதால் நாங்கள் இருவரும் அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டோம். எங்களுக்குள் எல்லாம் முடிந்துவிட்டது என்றும் இப்போது எங்களுக்குள் எந்த திரையும் இல்லை என்றும் என் தோழி என்னிடம் கூறினாள். அப்படி அவள் சொன்னதும் எனக்கும் சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. அதன் பிறகு நான் தெரிந்து கொள்ளக்கூடாத விஷயங்களையெல்லாம் என் தோழியிடம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். காரணம், என் வயதும் அப்படி இருந்தது. இந்த விஷயங்களை பற்றி அறிந்த பிறகு நான் எளிதில் தவறான பாதைக்கு சென்று விடுவேன் என்று எனக்கு எட்டியது. கடைசியில் அதுபோலவே நடந்தது. அந்த விஷயங்களில் எனக்கும் ஆர்வம் வர ஆரம்பித்தது. எனக்கு எந்த பையனுடனும் நட்பு இல்லை. அதனால் நான் அப்படி யோசிக்கும் போதெல்லாம் என் மாமாதான் என் மனதில் தோன்றுவார். பிறகு நான் என் மனதை உதறிவிட்டு, கயல்விழி, இதெல்லாம் என்ன, நீ என்ன முட்டாள்தனமான விஷயங்களை யோசிக்கிறாய், அவர் உன் மாமா என்று எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன். ஆனால் மாமாவின் பேச்சும் அவரது அணுகுமுறையும் என் எண்ணங்களை மேலும் ஊக்குவித்தன. ஆனால் மாமாவின் மனதில் உள்ள விஷயங்களை என்னால் இன்னும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சில சமயங்களில் அவரும் என்னை பற்றி இப்படியே யோசிப்பதாக தோன்றும். ஆனால் சில நேரங்களில் அவரது அணுகுமுறை என்னிடம் மிகவும் கடுமையானதாக இருக்கும். மேலும், உன் அப்பா எவ்வளவு கடினமானவர், நீ ஏதாவது தவறு செய்தால் உன்னை மட்டுமல்ல என்னையும் மோசமாக நடத்துவார் என்று அவர் எனக்கு நினைவூட்டுவார். அவரது வார்த்தைகளை கேட்டு நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன். ஆனால் இளமை குருடானது என்று சொல்வார்கள் அல்லவா? இளமை என்பது குளிர்காலத்தில் நெருப்பு எறிவது போன்றது. கைகளை சூடாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். நான் கல்லூரிக்கு சென்றதும் அங்கேயும் அதே மாதிரியான விஷயங்களை கேட்க வேண்டியிருந்தது. பிறகு கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்து என் நண்பர்கள் சொன்ன விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அன்று என் மாமா வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து கொண்டு, கயல்விழி, என்ன இவ்வளவு ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். நான் ஒரு விதமான பாவனையுடன் மாமாவை பார்த்து, மாமா, என் தோழி இன்று என்ன சொன்னால் தெரியுமா என்று கேட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் என் மனதில் உள்ள விஷயங்களை மாமாவுடன் பகிர்ந்து கொள்வேன். சிறுவயதிலிருந்தே எனக்கு இந்த பழக்கம் இருந்தது. எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நான் என் மாமாவிடம் கூறுவேன். மாமாவும் என்னை மேலும் கீழும் பார்த்து கொண்டு, சொல், உன் தோழி உன்னிடம் என்ன சொன்னாள் என்று கேட்டார். இணையத்தில் பலவிதமான வீடியோக்கள் உள்ளன. அந்த வீடியோவில் எல்லா வகையான விஷயங்களும் கிடைக்கும் என்று என் தோழி என்னிடம் கூறினாள். உங்களிடமும் மொபைல் போன் இருக்கிறது, இணைய தொகுப்பும் உள்ளது. நீங்களும் அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அதனால் நாமும் சேர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்து மகிழலாமா என்று நான் கேட்டேன். என் முகத்தை மாமாவுக்கு அருகில் கொண்டு வந்து கிசுகிசுக்கும் பாணியில் இதை சொல்வேன். அவர் கோபத்தால் விரிந்த கண்களால் என்னை பார்த்தார். அவர் என்னை நன்றாக திட்டுவார் என்று நினைத்தேன். ஆனால் திடீரென்று அவர் முகம் மாறியது. என்னை உன்னிப்பாக பார்த்து பிறகு மனதிற்குள் ஏதோ முடிவு செய்துவிட்டு சிரித்தார். கிசுகிசுக்கும் பாணியில், கயல்விழி, இந்த விஷயங்களை உன் அப்பாவிடம் சொல்லாதே. இல்லையென்றால் உன் அப்பா உன்னை மட்டுமல்ல என்னையும் வீட்டிலிருந்தே வெளியேற்றி விடுவார். ஏனென்றால் நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். பிறகு எனக்கும் தங்குவதற்கு பிரச்சனை ஏற்படும் என்றார். வீடியோவை பார்ப்பதை பற்றி பேசுகையில், நீ இரவு நேரத்தில் என் அறைக்கு வா,
எல்லா வகையான வீடியோக்களையும் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறினார். அப்படி சொல்லும்போது மாமாவின் கண்களில் ஒரு பிரகாசமான குறும்பிருந்தது. அது அந்த நேரத்தில் எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு மாமா தன் அறைக்கு சென்றார். நான் படிக்க ஆரம்பித்தேன். வரவிருக்கும் நேரத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போது என் மனம் புத்தகங்களில் ஈடுபடவில்லை. இரவில் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் படிப்பது அவசியம். ஏனென்றால் படிப்பில் மாமா மிகவும் கடினமானவர். முதலில் உன் படிப்பு, பிறகு மற்ற பொழுதுபோக்குகள், பிறகுதான் என்று என்னிடம் கூறினார். நீ படிப்பில் சிறப்பாக இருந்தால் உன் அப்பாவும் புரிந்து கொள்வார். உன் சுதந்திரத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படும் என்று அவர் கூறினார். அவர் சொன்னதும் எனக்கு சரியாகப்பட்டது. அதனால் நான் என் மனதிலிருந்து எல்லா விஷயங்களையும் அகற்றிவிட்டு என் கல்லூரி வேலையில் முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். விரைவாக எல்லா வேலைகளையும் முடித்தேன். இரவு நேரம் நெருங்க நெருங்க என் மனதிலும் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு நான் எல்லா வேலைகளையும் முடித்ததும் இரவில் நான் அமைதியாக மாமாவின் அறைக்கு சென்றேன். நான் அறைக்கு சென்றபோது மாமா பெண்களின் பத்திரிகையை பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் புன்னகைத்து கொண்டு அந்த பத்திரிகையை மறைத்தார். குளிர்காலம் நடந்து கொண்டிருந்தது. நாளுக்கு நாள் குளிர் அதிகரித்தது. இன்று இரவு குளிர் அதிகமாக இருந்தது. அதனால் நான் சென்றதும் மாமாவின் படுக்கையில் அமர்ந்தேன். மாமாவின் அருகில் நெருக்கமாக உட்கார்ந்து, இப்போது எனக்கு அந்த வீடியோவை விரைவாக காட்டுங்கள், இல்லையென்றால் அப்பா வரும் நேரம் வந்துவிடும் என்று கூறினேன். பிறகு மாமாவும் நேரத்தை வீணாக்காமல் எனக்கு வீடியோவை காட்டத் தொடங்கினார். வீடியோவை பார்த்ததும் எனக்குள் நிறைய மாற்றங்களை உணர்ந்தேன். ஆனால் தற்செயலாக நாங்கள் சில வீடியோக்களை மட்டுமே பார்த்திருக்கிறோம். நான் எதிர்பார்த்த வீடியோவை பார்ப்பதற்குள் அப்பா எங்கள் அறைக்குள் வந்துவிட்டார். அப்பா வந்ததும், இவ்வளவு நேரம் மாமாவின் அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் அறைக்கு செல் என்று என்னிடம் கூறினார். அப்பா மிகவும் கண்டிப்பானவர். நான் மிகவும் பயந்தேன். அதனால் அப்பா கண்டிப்பான பாணியில் சொன்னதும் நான் எல்லாவற்றையும் மறந்து சீக்கிரம் என் அறைக்கு வந்துவிட்டேன். அப்பா மாமாவின் அறையில் வெளியேறி தன் அறைக்கு சென்றதும் மாமாவின் அறைக்கு செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் அன்று இரவு அப்பாவுக்கு மாமாவிடம் ஏதோ முக்கியமான வேலை இருந்ததால் அப்பா நீண்ட நேரம் அவரது அறையிலேயே உட்கார்ந்திருந்தார். நான் காத்திருந்து எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. அப்பா மாமாவின் அறையிலிருந்து எப்போது சென்றார் என்றும் தெரியவில்லை. மறுநாள் கல்லூரியிலிருந்து திரும்பியதும் இரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தேன். ஏனென்றால் நான் சில வீடியோக்களை மட்டுமே பார்த்திருந்தேன். எப்படியோ என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நேரம் வந்ததும் வீடியோ பார்க்க மாமாவின் அறைக்கு சென்றேன். ஆனால் நான் என் அலுவலக வேலையை முடித்துவிட்டு வருகிறேன். சிறிது நேரம் கழித்து என் அறைக்கு வா, நான் உனக்கு வீடியோ காட்டுகிறேன் என்றார் மாமா. மாமா காலையிலிருந்து வீடியோ பார்க்க ஆவலாக இருந்ததால் மாமா மீது கொஞ்சம் கோபப்பட்டு உட்கார்ந்தேன். என் மொபைலில் இணைய தொகுப்பு இருந்தது. அப்போது என் இணையத்திற்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து செய்தி வந்தது. அவர் அனுப்பிய புகைப்படத்தை பார்த்து என் கண்கள் விரிந்தன. நான் இன்னும் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நபரிடமிருந்து செய்திகள் வரத் தொடங்கின. அவர் என்னிடம் மிகவும் பாசமாக உரையாடி கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே ஆவலாக இருந்ததால் நானும் அதே பாணியில் பதிலளிக்க ஆரம்பித்தேன். பிறகு இந்த விஷயங்களை மாமாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நான் உடனடியாக மாமாவின் அறைக்கு வந்தேன். ஆனால் அவரது அறைக்கதவு பூட்டியிருந்தது. அதனால் நான் என் அறைக்கு திரும்பி வந்து அந்த தெரியாத பையனுடன் பேசிக் கொண்டிருந்தேன். நான் மொபைலில் செய்தியில் பேசிக் கொண்டிருந்தபோது, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று அவனிடம் சொல்லி வீடியோ அழைப்பில் பேச சொன்னேன். ஆனால் அந்த பையன் மறுத்துவிட்டான். இந்த நேரத்தில் நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் பார்வை மாமா மீது விழுந்தது. அவர் அந்த நேரத்தில் தன் அறையிலிருந்து வெளியேறி மொபைலுடன் மாடிக்கு சென்று கொண்டிருந்தார். இந்த இரவு நேரத்தில் அவர் என் மாடிக்கு செல்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இரவு 1 மணி ஆகியிருந்தது. எனக்கும் தூக்கம் வரவில்லை. ஆனால் எனக்கு ஒரு புதிய சந்தேகம் வந்தது. மாமாதான் புதிய எண்ணிலிருந்து எனக்கு செய்தி அனுப்புகிறாரோ என்று. இந்த எண்களுடன் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது மாமாவை பற்றிய எண்ணங்களில் எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. மாமா என்னுடன் இருக்கும் மாதிரி ஒரு கனவு கண்டேன். அவர் என்னை ஏதோ செய்ய சொல்வதாக கூறினார். அப்போது என் கண்கள் திறந்தன. காலையில் நான் மாமாவை பார்த்தபோது அவரின் முகம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் என்னுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். இதற்கு முன்பு நான் கல்லூரிக்கு நடந்தே சென்றேன். ஆனால் அன்று நான் உன்னை என் பைக்கில் கல்லூரிக்கு அழைத்து செல்கிறேன் என்றார் மாமா. நானும் அவருடன் சென்றேன். கல்லூரி முடிந்ததும் நான் வாயிலுக்கு வெளியே வந்ததும் மாமா எனக்காக ஏற்கனவே காத்திருந்தார். இன்று நான் மிகவும் சோகமாக இருந்தேன். ஏனென்றால் என் தோழி என்னிடம் கோபமாக இருந்தாள்.
எங்கள் இருவருக்கும் இடையே சண்டை நடந்ததால் வலியில் என் மனதிற்கான காரணத்தை மாமா கேட்டார். என் தோழியுடன் சண்டை நடந்ததாகவும் என் மனம் மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும் சொன்னேன். அப்போது மாமா, உன் மனதை நான் சரி செய்கிறேன் என்றார் மாமா. மாமா ஒரு பிரியாணி கடையில் பைக்கை நிறுத்தினார். எனக்கு பிரியாணி மிகவும் பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும். பிறகு நாங்கள் இருவரும் அங்கு உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டோம். குளிர்பானமும் குடித்தோம். மாமா அங்கேயும் என்னுடன் நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்தார். பிறகு நான் மாமாவுடன் வீட்டிற்கு திரும்பினேன். அன்று அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை. அவர்கள் ஏதோ உறவினர் திருமணத்திற்கு சென்றிருந்தார்கள். அப்போது மாமா என்னிடம், அந்த வீடியோவை மீண்டும் பார்க்கலாமா என்று கேட்கவே இல்லையே என்று கேட்டார். அதற்கு நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன் என்று சொன்னேன். மாமா திடீரென்று என்னை ஆச்சரியமாக பார்த்தார். எப்படி பார்த்தாய்? உன்னிடம் சாதாரண தொகுப்புதானே இருக்கிறது என்று கடுமையான தொனியில் கேட்டார். எனக்கு ஒரு புதிய நண்பர் இருக்கிறார். அவர் எனக்கு அனுப்பினார். நான் இரவு உங்களுக்கு சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னேன். இதை கேட்டதும் மாமா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்டார். நீ இப்போது போய் உன் உடைகளை மாற்றி வா என்றார் மாமா. நான் என் அறைக்கு சென்றேன். நான் மீண்டும் வரவேற்பறைக்கு வந்தபோது மாமா என் மொபைலில் எதையோ தேடிக் கொண்டிருந்தார். நான் வருவதை பார்த்ததும் என் மொபைலை மேசையில் வைத்துவிட்டார். நாங்கள் இருவரும் ஒன்றாக சாப்பிட்டோம். நான் சாப்பிடும்போது மாமாவை பார்த்தபோது மாமா என்னை விசித்திரமாக பார்ப்பது போல் எனக்கு தோன்றியது. அவர் என்னிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அவரால் சொல்ல முடியவில்லை. மாமா, இப்போது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன் என்று என் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது என் பார்வை மாமாவின் முகத்திலிருந்து அவரது மொபைலுக்கு சென்றது. ஏனென்றால் நான் இன்றும் அந்த தெரியாத பையனின் செய்திக்கு காத்திருந்தேன். அவன் இன்னும் எனக்கு செய்தி அனுப்பவில்லை. மாமாவும் ஏதோ சொல்ல விரும்பினார். அப்போது நான் மொபைலை எடுத்து அந்த எண்ணுக்கு நானே செய்தி அனுப்ப ஆரம்பித்தேன். ஆனால் என் மாமா என் கையிலிருந்து மொபைலை பறித்தார். அவருக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது மாமா, சாப்பிடும்போது மொபைல் பயன்படுத்துவது நல்லதில்லை, அதனால் மொபைலை என்னிடம் கொடு என்றார். இதை சொல்லி என் மொபைலை அவரே எடுத்துக்கொண்டார். நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடித்துவிட்டு என் மொபைலை எனக்கே திருப்பிக் கொடுங்கள் என்று மாமாவிடம் சொன்னேன். கொடுக்கிறேன், இப்போது நீ புத்தகங்களை எடுத்து என் அறைக்கு வா என்றார். இன்று பொறாமையில் மாமா என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நானும் அப்படியே செய்தேன். நான் சீக்கிரம் புத்தகங்களை எடுத்து கல்லூரி வேலையையும் முடித்தேன். இரவு 11 மணி ஆகியிருந்தது. நான் மாமாவின் அறைக்கு வந்து, இப்போது என் மொபைலை கொடுங்கள், நான் அந்த நண்பருடன் பேச வேண்டும் என்று சொன்னேன். என் தலை மிகவும் வலிக்கிறது, முதலில் எனக்கு ஒரு நல்ல தேநீர் தயாரித்து கொண்டு வா என்றார் மாமா. நான் தேநீர் தயாரிக்கச் சென்றேன். சிறிது நேரம் கழித்து தேநீர் தயாரித்து அறைக்கு வந்து தேநீரை மேஜையில் வைத்துவிட்டு சிரித்து கொண்டே செல்ல ஆரம்பித்தேன். அப்போது மாமா என் கையை பிடித்து, இன்று இரவு நீ என் அறையிலேயே தங்கு என்றார். நான் அமைதியான பார்வையுடன் அவரை பார்த்தேன். ஏனென்றால் இன்று இரவு நான் அந்த பையனுடன் வீடியோ அழைப்பில் பேச வேண்டும். நான் வேண்டுமென்றே மாமாவை திரும்ப சொல்லும் விதமாக என் அறைக்கு செல்கிறேன் என்று சொல்லி என் கையை அவரிடமிருந்து விடுவித்து அறைக்கு வெளியே செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் மாமா என்னை போக விடாமல் தடுத்து, நான் சொன்னதை மட்டும் செய் என்று அவர் கடுமையான தொனியில் சொன்னார். என்னை அவரது படுக்கையில் படுக்க வைத்தார். நானும் பயத்தில் படுத்துவிட்டேன். பிறகு இரவு முழுவதும் அம்மாமா என்னுடன் செய்ததை நான் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டேன். அவர் நீண்ட நேரம் என் மொபைலை பயன்படுத்தி கொண்டே என்னையும் தூங்க விடவில்லை. இரவு 12 மணிக்கு உனக்கு அந்த பையன் யார் என்று பார்க்க வேண்டுமா? யார் உனக்கு வீடியோ அழைப்பும் புகைப்படமும் அனுப்புகிறார் என்று தெரியுமா என்று கேட்டார். மாமாவின் பேச்சை கேட்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, ஆம், பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். மாமா என் மொபைலை என் கையில் கொடுத்து, இதை பார் என்றார். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த பையன் என் தோழியை நிச்சயதார்த்தம் செய்தவன். நான் சோகம் நிறைந்த கண்களுடன் அதிர்ச்சியாகி மாமாவை பார்த்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. பிறகு மாமா பேச ஆரம்பித்தார். நீ இந்த பையனை பற்றி என்னிடம் சொன்னபோது யாரோ உன்னை முட்டாளாக்க நினைக்கிறார்கள் என்று புரிந்தது. அதனால் உன் மொபைலிலிருந்து அந்த எண்ணை எடுத்து இந்த பையனுடன் நான் பேச ஆரம்பித்தேன். அவன் உன் புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் போடப்போகிறான். நான் அவனை பயமுறுத்தாமல் மிரட்டாமல் இருந்திருந்தால் நீ அழிந்து போயிருப்பாய். உன் குடும்பத்தின் மரியாதையும் கெட்டு போயிருக்கும். அதனால் உன் அப்பாவும் நம் குடும்பமும் என்ன செய்திருப்போம் என்பது வேறு விஷயம். மகளே, இது நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வயது. இது போன்ற கெட்ட விஷயங்களிலிருந்து உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ என்னிடம் இப்படி பேசும்போது உன் குழந்தைத்தனம் மற்றும் நகைச்சுவை என்று நினைத்து நான் அவற்றை தவிர்த்து வந்தேன். ஆனால் உனக்கு தவிர்ப்பதற்கு பதிலாக எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் நான் உன்னிடம் கடுமையாக பேசுவதற்கு பதிலாக உன்னிடம் நட்பு கொண்டேன். அந்த நேரத்தில் நான் உன்னிடம் கடுமையான வார்த்தைகளில் விளக்க முயற்சி செய்திருந்தால் நீ புரிந்து கொள்வதற்கு பதிலாக கோபமடைந்திருப்பாய்.
பிறகு நீ என்னிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் என்னிடமிருந்து விலகி மற்றவர்களின் வலையில் விழுந்திருப்பாய் என்றார். மாமாவின் பேச்சை கேட்டு நான் கதறி அழுதேன். அவர் எனக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்தி படிப்பில் சிறந்து விளங்கும் பெண்களுடன் மட்டும் கல்லூரியில் நட்பு கொள்ளும்படி அறிவுறுத்தினார். கெட்ட விஷயங்களில் ஈடுபடும் பெண்களுடன் விலகி இரு என்றார். நான் இனிமேல் என் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவேன் என்று மாமாவிடம் சொன்னேன். இனிமேல் இது போன்ற பெண்களின் மற்றும் ஆண்களின் கெட்ட விஷயங்களில் நான் ஈடுபட மாட்டேன் என்று உறுதியளித்தேன். ஆம் நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள நேரம் கொடுப்பதில்லை. இது அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதி. குழந்தைகள் நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி அல்லது கல்லூரியில் ஏதேனும் தவறு நடந்தால் அதை உங்கள் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். குழந்தைகளை சரியான மற்றும் தவறான விஷயங்களை பற்றி வேறுபடுத்தி அறிய செய்ய வேண்டும். கயல்விழியைப் போல அவர்களின் குடும்பத்தினரின் மரியாதை பாதுகாப்பாக இருக்க அவர்கள் ஒவ்வொரு அடியையும் கண்காணிக்க வேண்டும். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.